கடவுள் இந்த வெற்றியையும் உயர்வையும் பதவியையும் எல்லாத்தையும் உங்களுக்கு தந்தது உங்களுக்காகவே அல்ல, பிறருக்காக. ஏற்றுக்கொள்ள முடியாம கஷ்டப்பட்டு ஒரு ஆமீன் சொன்னீங்க. இது எதுவுமே உங்களுக்காக அல்ல. இன்னும் சொல்லட்டுமா, கடவுள் என்னை இன்னும் உயர்த்துவார், ஆனால் அந்த உயரங்கள் எனக்காகவே அல்ல, எல்லாமே பிறருக்காக தான். இப்படி சொல்லட்டுமா, ஜோசப்பை கடவுள் கொண்டு போறாரு, குழி வழியாய் போகிறான், போத்திஃபார் வீடின் குற்றங்கள் வழியாய் போகிறான், சிறை வழியாய் போகிறான், ஏமாற்றத்தில் போகிறான், தாமதத்தில் போகிறான், 13 வருஷத்துக்கு அப்புறம் ரட்சிக்கரைக்கு போகிறான். கர்த்தர் ஜோசப்பை கொண்டு போய் அந்த கரையில் நிற்க வச்சது ஜோசப்புக்கு சூட்டும் கோட்டும் கொடுப்பதுக்கல்ல, 2 ரதங்களை கொடுத்து கம்பீரமா போவதற்கல்ல. கர்த்தர் எதுக்கு தெரியுமா ஜோசப்பை கொண்டு போனாரு? எகிப்துக்கே ஆகாரத்தை கொடுக்கிறவனாய் மாற்றுவதற்கு. இட்ஸ் ஆல்வேஸ் ஃபார் அதர்ஸ். எத்தனை பேர் இன்னைக்கு அதை ஒத்துக்கொண்டு இப்படி சொல்லுங்க, என்ன கடவுள் ஆசீர்வதிப்பது எனக்காக அல்ல, சபைக்காக, ஊழியத்திற்காக, தேசத்திற்காக, ஏழைக்காக, ஜனங்களுக்காக, என் குடும்பத்திற்காக. சொல்ல மாட்டீங்க. சரி, ஆமேன், ஆமேன்.